தசகம் 90. விஷ்ணுவின் பெருமையை நிலைநிறுத்தல். பரமாத்மாவே, விருகாசுரன், பிருகுமுனிவன், மோகினி, அம்பரீஷன் முதலியவர்களின் சரிதங்களில் உன் பெருமை புகழ்நிலை பெற்றிருக்கிறது. அது சிவபெருமான் முதலிய மற்ற தேவர்களுடைய மகிமையை காட்டிலும் மேலானது. ஆதியில் களங்கமில்லாத, வேறுபாடற்ற, விவரிக்க முடியாத எந்த தத்துவம் இருந்ததோ அதுவும் உன்னுடைய சொரூபமே ஆகும். சிலர் பிரம்மதேவன், விஷ்ணு, சிவன், ஈஸ்வரன், சதாசிவன் என்று கடவுளர் 5 என்று கூறுகின்றனர். அவர்களில் சதாசிவன் என்பவர் பரமாத்ம வடிவமாகிய நீயே ஆவாய். ஈஸ்வரன் என்பவரும் வைகுண்டத்தில் இருப்பவரான நீயேதான். சத்திய உலகம் பிரம்மதேவனின் உலகம், விஷ்ணுவின் உலகம், ருத்திரனின் உலகம் என்று 3 பிரிவுகளை உடையது. அதில் முறையே பிரம்மதேவன், விஷ்ணு, ருத்திரன் என்று மும்மூர்த்தியின் தன்மையை நீயே அடைகின்றாய். அந்த 3 மூர்த்திகளில் சாத்விக குணமே மிகுதியாய் இருக்கும் உன்னையே விஷ்ணு என்பர். சத்துவ குணம் குறைந்து ரஜோகுணங்கள் மிகையாய் இருப்பவரை பிரம்மா என்பர். மிகுதியான சத்துவ குணத்துடன் தமோகுணங்களையும் கொண்ட மூர்த்தியை சிவன் என்பர். மூவரை காட்டிலும் மேலாக இருக்கும் பரமபுருஷனும் பிரம்மாண்டத்தையும் தாண்டி உள்ளும் புறமும் சர்வமயமாகவும் நீயே இருப்பதால் உபாசனா மார்க்கத்தில் உன்னையே சிவமாக கூறுகின்றனர். அதுவும் பரமார்த்தமான உன்னுடைய ஸ்வரூபமே என்பதற்கு திடமான பல சாட்சிகள் உண்டு. பகவத் குணங்களால் நிறைந்த ஆதிசங்கரரும் மற்ற தேவர்களை விட உன்னையே மிகவும் போற்றினர். அவர் ஒரு தலைபட்சமானவர் அல்லர். சகஸ்ரநாமம் முதலியவைகளை உன்னை சார்ந்ததாகவே வியாக்கியானம் செய்தார். இறுதி வரை உன்னையே போற்றி நற்கதி அடைந்தார். மேலும் மந்திர சாஸ்திரத்தின் தொடக்கத்தில் சங்கர பகவத் பாதர் உன்னை பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் மேம்பட்டவனாயும் எல்லாவற்றிற்கும் தலைவனாயும் காயாம்பூ நிறத்தை கொண்டவனாகவும் வர்ணித்தார். மேலும் பிரணவத்தில் முழு முதற் பொருளின் தியானத்தை பற்றி உரைத்தார். அந்த தியானத்திற்கு சாதனமாக கல்யாண குணங்களுடன் கூடிய உன்னையே கூறினார். வேறு யாரையும் கூறவில்லை. அனைத்து புராணங்களுடைய சாரத்தை கூறும் புராண சங்கரகம் என்னும் நூலில் தங்கள் மகிமை வர்ணிக்கப்பட்டுள்ளது. மும்மூர்த்திகள் வசிக்கும் சத்திய உலகத்திற்கும் மேலானதாக உன் உலகத்தை, அதாவது பிரம்மாண்டத்துக்கும் அப்பால் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சூலாயுதத்தை கையில் ஏந்திய சிவபெருமானின் உலகத்தை பற்றி அதில் கூறப்படவில்லை. ஈசனே, பிரம்ம கல்ப தொடக்கத்தில் பிரம்மனுக்கு நீ ஸ்வரூபத்தை நேரடியாக காட்டினாய். இதுவே பாகவதம் 2வது சர்க்கத்தில் வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீ மாதவாச்சாரியார் சிவபக்தராக இருந்த போதிலும் தனது நூலான புராண சாரத்தில் நீ பிரம்மதேவனுக்கு காட்டிய அந்த ஸ்வரூபத்திற்கே ஹரிஹரன் முதலிய பெயர்களை கூறியிருக்கிறார். தங்கள் இயல்பிற்கு ஏற்ப சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கும் அதற்கேற்ற புண்ணிய பலன் அந்த சிவபெருமானிடம் அவன் கொண்ட உறுதியான பக்தியால் தான் உண்டாகின்றது என்பது திண்ணம். அதனால்தான் வியாசமுனிவன் ஸ்காந்த புராணம் முதலியவற்றில் அதிகாரி பேதத்தை, அதாவது யார் பெரியவர் என்ற பேதம் மனதில் இருத்தி அர்த்தவாதங்களால் உங்கள் பெருமையை குறைத்து சொன்னான். அர்த்தவாதம் என்பது புகழ்ச்சிக்காக உண்மையான ஒன்றை விட்டுவிட்டு வேறு ஒன்றை புகழ்ந்து கூறுவதும் மற்றொன்றை குறைத்து கூறுதலும் ஆகும். நடந்ததை சொல்வது, பொருத்தமான பொருளை சொல்வது, அதற்கு நேர்மாறான பொருளை சொல்வது என்ற 3 விதமான அர்த்தவாத பிரவிற்த்திகளும் விஷயத்தில் சுவாரஸ்யத்தை மேன்மேலும் வளர்க்கத்தானே உள்ளது. அதனால் ஸ்காந்தம் முதலியவற்றில் உனக்கு தாமச குணத்தையும் தோல்வியையும் கூறும் பாகங்கள் வெறும் வாதத்திற்காக கூறப்பட்டவையாகும். விபுவே, பரமாத்மாவே, நான் அறிவில்லாதவனே ஆயினும் நான் இங்கு கூறியவை அனைத்தும் மந்திர சாஸ்திரம் முதலியவற்றில் உள்ளனவே ஆகும்.
வியாச முனிவரின் அமிர்த வாக்கால் நிறைந்ததான பாகவத ஸ்ரீ புராணம் உன்னையே துதிக்கின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நீயே என் துன்பங்களை போக்கி என்னை மிகுந்த பக்தி நிறைந்தவனாக செய்ய வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.